விரைவில் கைதாகும் 500 பேர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிரடி வேட்டை. சிறையில் தவிக்கும் பிள்ளையாள் நீதிமன்ற உத்தரவால் பேரதிர்ச்சி. அனுரவின் திடீர் முடிவால் அதிர்ச்சி கதிகலங்கும் எதிர்க்கட்சிகள். ஜனாதிபதியாகும் நாமல் மொட்டு கட்சி போடும் அதிரடி முழக்கம். தமிழர்களின் கோடிக்கணக்கான தங்க நகைகள் மாயம், உகண்டாவில் முதலீடு செய்த ராஜபக்சர்கள். ஸ்பா அறைகளுக்குள் ரகசிய கேமரா, வாடிக்கையாளர்களின் அந்தரங்கங்களை வெளிநாட்டுக்கு விற்ற தம்பதி. நீர்கொழும்பு சிறை மோதலுக்கு பின்னால் அரசியல் சதி, கோட்டாபய காலத்து விசேட பிரிவு மாட்டிய பின்னணி. கொழும்பில் விடுதலை புலிகள் பெயரில் கடத்தல், விசாரணையில் அம்பலமான உண்மைகள். ஒன்றிணையும் ரணில் சஜித் முகாம், அனுரவுக்கு புதிய சவால். இனி விரிவான செய்திகள். அரசியல்வாதிகள், அரசியல் அதிகாரிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த 500க்கும் மேற்பட்ட நபர்களில் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 60 அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட 100 உயர் அரசு அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான நபர்களுக்கு எதிராக ஒரே நேரத்தில் சொத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்களால் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களின் உண்மைத்தன்மை குறித்து இந்த விசாரணையின் போது விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோகத்தர் பிரிவில் அண்மையில் ஊடகவியலாளர்களும் கப்பல் துறை ஆவண பணியாளர்களும் உள்வாங்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு அமைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இணையவழி தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளினால் 5 நபர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லஞ்சம், ஊழல், மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை தண்டிப்பதற்கு பிரதம நீதியரசர் பதவியில் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி விரும்புவதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதிக்கு நெருக்கமான தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய சட்டத்தரணிகள் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த விடயம் வெளிப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசருக்கு இன்னும் 2 வருடங்கள் பதவி நீடிப்பு வழங்க ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்து முக்கிய சட்டத்தரணிகள் ஜனாதிபதியிடம் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் தவறுகளுக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுப்பதாயின் அதற்கு பிரதம நீதியரசர் தொடர்ந்தும் பதவியில் நீடித்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அவ்வாறு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படாது போனால் அடுத்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தளம் குறைந்துவிடும் என்பதும் ஜனாதிபதியின் நிலைப்பாடாக உள்ளதாக தெரியவந்துள்ளது. தற்போதைய அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விமர்சித்ததுடன் 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் புதிய அரசை உருவாக்க ஒன்றிணையுமாறு பொதுமக்களுக்கு பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கிராமப்புறங்களில் மக்கள் பெரும் ஆதரவை தந்து வருகின்றனர். வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என அனைவருமே எமது மக்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போது
தற்போதைய அரசு பெரும் வாக்குறுதிகளுடன் ஆட்சிக்கு வந்தாலும் எதனையும் நிறைவேற்றவில்லை என்றும், வேலைவாய்ப்பின்மை, வரி அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அல்லல் படுகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். வெறுப்பு அரசியலை விடுத்து அபிவிருத்தி மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தலைமுறை அரசியலை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை 2029 நாட்டின் எதிர்காலத்தை நாமல் ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்க நாம் இன்று முதலே தயாராக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒவ்வொரு துறை சார்ந்து நாடாளுமன்றத்தில் தெளிவான புரிதலுடன் பேசும் நாமல் ராஜபக்ஷவே நாட்டின் எதிர்கால தலைவர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக UK சுமித் உடுகும்பர தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ 2029 ஜனாதிபதியாவது உறுதி என்றும், கோட்டை தொகுதியில் மிலிந்த ராஜபக்ஷவின் வலுவான தலைமைத்துவத்துடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமல் போனமை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களே இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போத சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அரசினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். எனினும் அவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த காணாமல் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்புகளை நோக்கமாக கொண்டே இடம்பெற்றுள்ளன. காணிகள் மற்றும் வீடுகள் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகள் பாரிய அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்காகவே அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். இந்த காணாமல் போனமை தொடர்பாக போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பண்டாரவளை எல்லத்தோட்ட பிரதேசத்தில் இயங்கி வந்த ஸ்பா நிலையம் ஒன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. ஸ்பா நிலையத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களின் பாலியல் செயல்பாடுகளை ரகசியமாக வீடியோ எடுத்து இணையம் ஊடாக விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் உட்பட ஒரு குழுவினரை கைது செய்துள்ளனர். வெளிமடை பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஒருவரும், மினுவாங்கொட பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதுடைய பெண் ஒருவருமே இந்த மோசடியின் பிரதான சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பா நிலைய அறைகளுக்குள் மிகவும் நுணுக்கமாக பொருத்தப்பட்ட கமராக்களின் உதவியுடன் வாடிக்கையாளர்களின் பாலியல் செயல்பாடுகளை இந்த தம்பதி வீடியோ எடுத்துள்ளனர். அந்த காட்சிகளை தமது கைபேசிகளில் சேமித்து வைத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்துள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பெண்ணை பொறுத்து 4000 முதல் 8000 ரூபாய் வரை கட்டணம் மறவிடப்படுகின்றது. இந்த நடவடிக்கையும் வீடியோ மோசடியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபரான தம்பதியினருடன் இருந்த ஜாயல, மினுவாங்கொட, மாத்தலை மற்றும் வெளிமடை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 4 பெண்கள் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பாலியல் நோய் தொடர்பான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கைபேசிகள் மேலதிக விசாரணைக்காக கணினி குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சம்பவத்தின் பின்னணியில் திட்டமிட்ட நடவடிக்கை இடம்பெற்றதா என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இந்த மோதலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்கள் உள்ளதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் சம்பவத்துடன் தொடர்புடையதாக
சந்தேகிக்கப்படும் நபர்களின் பெயர்கள் அல்லது மேலதிக விவரங்களை தற்போது வெளியிட முடியாது என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் இருவரின் நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணையாளர்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் நீதி அமைச்சு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கடந்த காலத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் பிரமுகர் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாகவும் பின்னர் அவர் பதவி உயர்வு பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் மோதலுக்கு முன்னர் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்டிருந்த பதற்ற நிலை மீண்டும் தீவிரமடைய காரணமான சில சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 5ஆம் தேதி காலை உணவு வழங்கும் பகுதியில் கைதி ஒருவருடன் ஏற்பட்ட சம்பவம் பின்னர் இடம்பெற்ற வன்முறையுடன் தொடர்புடையதா என்பது குறித்தும் விசாரணையாளர்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை விசேட அதிரடி பிரிவினருக்கும் கைதிகளுக்கும் இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மோதலின் போது சிறைச்சாலை விசேட பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட உத்தரவுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதிகாரிகளின் தீர்மானங்கள் தொடர்பில் விசாரணையாளர்கள் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. சிறைச்சாலை விசேட பிரிவு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலைகளில் திடீர் சோதனைகள் மற்றும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இந்த பிரிவு ஈடுபட்டு வருகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்த விதம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகத்தின் உள்கட்டமைப்பு அதிகாரிகளின் செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழீழ வைப்பகத்தில் தமிழ் மக்கள் அடகு வைத்திருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இறுதி யுத்தத்தின் போது ராஜபக்ஷ அரசே கொள்கலன்களில் ஏற்றிச் சென்றதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஏற்கனவே பல முறை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தான் அந்த நகைகளை அரசிடம் ஒப்படைத்ததாகவும் அவற்றுக்கு என்ன நடந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியும் உள்ளார். கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் தூய தாக்கல் நடவடிக்கைகளுக்காக உகண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனது தொகுதியை சேர்ந்த 816 பேர் தமது நகைகளை மீட்டு தருமாறு என்னிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகைகளை மக்களிடம் வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கிய அரசு இப்போது அந்த நகைகளை அரசாங்க நிதிக்கு மாற்றப்போவதாக கூறுவது பாரிய ஏமாற்று வேலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலே முதல் கோட்டாபய ராஜபக்ஷ வரை பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்கும் அரசு இந்த நகை கொள்ளை குறித்து ஏன் விசாரணை நடத்துவதில்லை? இது தமிழர்களின் சொத்து என்பதால் அலட்சியமாக இருக்கின்றீர்களா என்றும் ஸ்ரீதரன் எம்பி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நகைகளை மீள வழங்க அல்லது அவற்றின் பெறுமதியை கையளிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாவட்ட அரசாதிபர்கள் ஊடாக நகைகளை இழந்தவர்களின் பட்டியலை திரட்டி ராஜபக்ஷ அரசு எவ்வளவு சொத்துக்களை கொள்ளையடித்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார்.
ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரை ஓரணியில் இணைப்பதற்கான பேச்சுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எமது தரப்பிலிருந்து இரு வேட்பாளர்கள் போட்டியிட்டமைதான் தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். எனவே எதிர்கால அரசியல் தேவைகளை கருத்தில் கொண்டு இரு தரப்பினரையும் ஒரே முகாமாக இணைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட பேச்சுகள் சுமூகமாக இடம்பெற்று வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான நேரடி சந்திப்புகள் அண்மையில் இடம்பெற்றுள்ளன. எனவே கட்சியின் செயலாளர்கள் மட்டத்திலும் தொடர் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சொந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புலம்புவது நியாயமானதே என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல காரசாரமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் பாதாள உலக குழுக்கள் என்று குறிப்பிடும் போது ஏதாவது ஒரு வழியில் ராஜபக்ஷக்கள் அவர்களுடன் தொடர்பு பட்டிருப்பதே உண்மை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது நாட்டில் போதைப் பொருள் பாவனை மற்றும் கடத்தலுக்கு எதிராக அரசால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் அரசின் இந்த வேலை திட்டங்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனினும் அவர்களின் அந்த முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தடுப்பதற்கு நீதி அமைச்சர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்துகின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் தங்காலை சிறைச்சாலையில் பாரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அப்போது கலவரத்தில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ஜூலம்பிட்டியே ஹமர என்பவரை பார்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்றார். அங்கு சென்று அமரே, நான் வந்துவிட்டேன், கலவரத்தை நிறுத்து என்று மஹிந்த கூறிய உடன் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் கலவரத்தை நிறுத்தினார். இதுதான் இவர்களது பின்னணி. ஆனால் தற்போதைய நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சிறைச்சாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷவை போன்று எவரையும் பெயர் குறிப்பிட்டு எந்த ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரையும் அழைக்கவில்லை. நாட்டின் தற்போதைய சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசால் முறையான மற்றும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.